12th பிசிக்ஸ்ல எனக்கு மார்க் வராது இந்த எண்ணம் உங்க எல்லாருக்குமே இருக்குன்னா இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்காக தான். பிசிக்ஸ்ல லெசன் பை லெசன் யூனிட் பை யூனிட் கான்ஸ்டன்டா எவ்வளவு மார்க் கிட்ட நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்க இதையும் ரிவீல் பண்ண போறேன். எந்த யூனிட் படிக்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நல்லா பாருங்க, இந்த பர்டிகுலர் யூனிட்ஸ்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல கிடையவே கிடையாது. நம்ம பேப்பர் 70 மார்க்குக்கு நான் எல்லா யூனிட் வைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் எவ்வளவு வெயிட்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா வந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல இருந்து 1 or 2 மார்க் மேல கீழே போகலாம். ஓகேங்களா? சோ எக்ஸாக்டா அப்படி இல்லை, பட் லாஸ்ட் இயர் பேப்பர் அனலைஸ் பண்றப்ப இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இதுல இருந்து மேல கீழே 1 or 2 மார்க்லாம் டிஃபரன்ஸ் வரும். பட் ஓவரால 70 மார்க்குக்கு வரப்போகுது. அப்ப டாபிக் வைஸ் எவ்வளோ, யூனிட் வைஸ் எவ்வளோ, மொத்தம் பிசிக்ஸ்ல 14 லெசன்ஸ் இருக்கு. 10 யூனிட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 5, செகண்ட் வால்யூம்ல 5. சரிங்களா? இப்போ நல்லா பாரு. யூனிட் 1 யூனிட் 1ல 2 சாப்டர் வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ல இருந்து 5 மார்க், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டில இருந்து 5 மார்க். எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்ங்கிறது நான் கொடுக்குறேன், அதையும் மறக்காம பாரு. சரியா? ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 10 மார்க் வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இதுல இருந்து 6 மார்க் கொஸ்டின் வரும். இது ஒரு தனி யூனிட். அடுத்து மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னடிசம், மேக்னடிசம் அண்ட் மேட்டர் சேர்த்து மொத்தம் 11 மார்க் வரும். ஓகேவா? சார் இந்த லெசன்ல இருந்து 5 மார்க் தானே வருது, விட்டுட்டு போயிடலாமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ற லெசனாக இருக்கும். ஓகேவா? சோ இந்த 5 மார்க் வந்து ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஃபெரோ மேக்னெட், பேரா மேக்னெட், டயாமேக்னெட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க வந்துட்டு. இல்லைன்னா ஹிஸ்டாலிசிஸ் கர்வ் கேட்பாங்க. ஓகே, லிமிடெட் கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்தும் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து பாரு 4 மார்க் 2 மார்க். ஓகேவா? ஆல்டர்னேட்டிங் கரண்டோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்குது லாஸ்ட் டைம், பட் நோ ப்ராப்ளம். அதுல இருந்து ஒரு 3 மார்க் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இஎம் வேவ் 4 மார்க். அப்ப நீ யோசிச்சு பாரு, இந்த லெசன் வந்து பெரிய லெசன், இதை படிச்சு எனக்கு 4 மார்க் வாங்குறது இல்ல. இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன், ஈஸியா படிச்சு 4 மார்க் வாங்கலாம். இதான் ஸ்மார்ட் வே ஆஃப் டூயிங் த திங்ஸ். ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த லெசன்ல இருந்து 7 மார்க் வருது, அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ யோசிச்சு பாரு, அந்த 7 மார்க் வாங்குறதுக்கு நீ அவ்வளோ கான்செப்ட்ஸ் படிக்கணும், அவ்வளோ டாபிக்ஸ் முடிக்கணும். 4 மார்க் வாங்குறதுக்கு கம்மியான டாபிக்ஸ் படிச்சாலே போதுமானது, நீ ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாரு 6வது யூனிட். ஓகே, 6வது யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ இதுக்கு மொத்தமா 14 மார்க். 7வது யூனிட்ல பாத்தீங்கன்னா டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், இதுக்கு ஒரு 4 மார்க், இதுக்கு ஒரு 4. ஸோ இங்க வந்து 10 மார்க். ஓகே, இது 7 மார்க் டு 10 மார்க் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். அப்ப ரே ஆப்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்டா, ஏன்னா ஒரு சில பேப்பர்ல வந்து 7 to 8 மார்க் கேட்பாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்டா டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் நான் இதை படிக்கணும்னு சொல்லிட்டு மிச்சம் 2 3 சின்ன சின்ன லெசன் விட்டுட்டு போனோம்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி இந்த ரே ஆப்டிக்ஸ்ல ஒரு சில டாபிக் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க, அதெல்லாமே நம்ம நல்லா தரோ பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் எல்லாம் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லி தருவேன். உனக்கு வந்து சும்மா ஒரு பேஜ்ல இருக்கிற கண்டென்ட் எழுதினா போதும். 5 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ ஈஸியா 4.5 மார்க் வாங்கிட முடியும். ஓகேவா? புக்ல வந்து ஒரு 3-4 பக்கம் போட்டிருக்காங்க மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப். என்ன தேவை, என்ன வரையணும், ஏன்னா நான் சிபிஎஸ்சில படிச்சுட்டு வந்திருக்கேன். ஐ நோ ஹவு டு டூ இட். ஓகே, நீ ஒன்னு பயப்படாம நம்பிக்கையோட என்னையே ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ 8. ஓகே, நான் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 10 யூனிட் சொல்லியிருந்தேன், மொத்தத்துக்கு 9 யூனிட். ஏன்னா 10வது யூனிட் வந்து கம்யூனிகேஷன், அதெல்லாம் உங்க புக்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஓகேவா? நான் படிக்கிறப்ப இருந்துச்சு. ஸோ அதே நான் சொல்லிட்டு 10 யூனிட்னு 9 யூனிட் தான் உங்களுக்கு. டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ கரண்ட் செமி கண்டக்டர் ஈஸியா 7 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? நான் படிக்கிறப்பல டிரான்சிஸ்டர், இன்சிஸ்டர் எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. டயோடு இருக்கும், அப்ளிகேஷன் ஆஃப் டயோடு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ் கூட கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளான லெசனா போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ டாபிக் பை டாபிக் நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோ. கீழே கமெண்ட் செக்ஷன்ல பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நல்லா பாரு எந்தெந்த டாபிக்ஸ். இது 10 மார்க்னால இது கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல. சரியா? இதுல எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் பாரு. சரியா? ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் உட்காந்து படிச்சாதான் 10 மார்க் அப்படின்னு கிடையவே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா ஒரு டெரிவேஷன். சரியா? டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன்ல டெஃபினேஷன் தெரிஞ்சா போதும் 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. பிரிசம்ல வந்து நியூமரிக்கல் டைப் கொஸ்டின் கேட்பாங்க, இல்லைன்னா பிரிசமோட டெரிவேஷன் கேட்பாங்க. ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்னு சொல்லி வளவலன்னு நிறைய இருக்கும்டா. நீ அதெல்லாம் பண்ணுவேன். டயக்ராம் வர, மேக்னிஃபிகேஷன் எவ்வளோன்னு எழுது, சும்மா நடுவில் 2 மானே தேனே பொன்மானேன்னு எழுது, மார்க் ஈஸியா கொடுத்துருவான். ஓகே, இதே மாதிரி தான் ஒரு டாபிக்ல நான் உனக்கு லெசன் பை லெசனா இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வேணா வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்க, கீழே பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணாதான் நான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிட்டு மேம்க்கு கொடுப்பேன், அந்த மேம் வாட்ஸ்அப்ல கொடுப்பாங்க. ஓகேவா? எஸ், நீங்க கமெண்ட் பண்ணலன்னா வராது. இப்போ நான் சொல்லிட்டோம். ஸோ இதுல எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? லெசன் சூஸ் பண்றது எப்பயுமே உன் கையில வச்சுக்கோ. இதை படிக்கணும் அதை படிக்கணும் நான் எப்பவுமே சொல்லவே மாட்டேன். உனக்கு எது ஈஸியா இருக்கோ. சரியா?
அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாடர்ன் ஃபிசிக்ஸில் ஈஸி ஸ்கோரிங் லெசன்டா, சரியா? செமிகண்டக்டர், ஆட்டம், நியூக்ளியர் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ல 2 டாபிக்ல இருந்தால் மோஸ்ட்டாக கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பேன். டி ப்ராக்லி வேவ் லென்த், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் 90% ஆஃப் த கொஸ்டின் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய லெசன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த லெசன் ஈஸி? இப்போதைக்கு உனக்கு எதுனே தெரியாது. ஸோ ஈஸிலாம் நான் சொல்றது வேஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போ ஏன் சார் இதை சொன்னீங்கன்னா அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதைக்கு நான் வந்து யூடியூப்ல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இதில் வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் லெசன் டீச் பண்ண போகிறேன். கிளாஸ் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை டியூஸ்டே இருக்கும் நம்ம சேனலில். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. எல்லாரும் சேனல் வந்து கண்டினியூ பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் எந்த டாபிக் அப்படின்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் நீங்கள் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.